இன்றைக்கி நம்ம சுண்டைக்காய் பருப்பு உசிலி பண்ண போகிறோம். அது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரிஃபைண்ட் ஆயில் தாளிச்சு கொட்டிங்க கொஞ்சம் போட்டால் போகிறோம். கடுகு முங்குறாத்துல நீங்கள் போண்டா போகிறோம். இப்போது நம்ம கடுகை போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டும். நம்ம சுண்டைக்காயை நான் காம்பை எடுத்துட்டு அலம்பி கத்தியாலேயே நீங்கள் ரெண்டாக நறுக்கி வச்சுக்கலாம். ஓப்பன் ஆகணும் அவ்வளோ, இல்லை கல்லால் நெசுக்கியும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கல்லால் நெசுக்கி வச்சுட்டுருக்கேன். எவ்வளோ கிராம் இது ஒரு 150 கிராம்ஸ் இருக்கும். அது என்ன குட்னஸ் இருக்குது? சுண்டைக்காய் உடம்புக்கு சேர்த்துக்கணும். அந்த கசப்பு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப அதனால் மாதத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவையாவது நீங்கள் சுண்டைக்காயை சாப்பிடுங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு சேனலில் சுண்டைக்காய் சாம்பார் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு சுண்டைக்காய் பருப்பு உசிலி பண்ணி காமிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். ஆமாம். அப்புறம் சுண்டைக்காய் இதுவும் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு, கூட்டு. இன்றைக்கி நம்ம சுண்டைக்காய் பருப்பு உசிலி ஒரு சேஞ்சு. கடுகு வெடிச்சுட்டு நம்ம இந்த சுண்டைக்காயை போட்டுடலாம். நீங்கள் முதல்ல கொஞ்சமாக பண்ணுங்க. உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சதுனாக்கா நெக்ஸ்ட் டைம் அதிகமாகவே பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதுக்கு வேணுங்கிற உப்பு மஞ்சப்படியே நம்ம போட்டுருக்கோம். சும்மா 2 சிட்டிக்கு போடுங்க மஞ்சப்பொடி. ஒரு கலருக்கும் வயசுக்கு நல்லது. அதுக்கு தான் நான் இன்னைக்கு டேபிள் சால்ட்டே போடுறேன். ஏன்னா இதுக்கு ஜாஸ்தி நேரம் வேக வேண்டாம். அதனால கல்லுப்பு கரையிறதுக்கு லேட் ஆகும். அதனால இதுக்கு வேணுங்கிற அளவு மாத்திரம் நான் இப்போ சால்ட்டு போட்டிருக்கேன். இந்த சுண்டைக்காய்க்கு வேணுங்கிற மாத்திரம். இப்போ பருப்பு உசிலிக்கு கடலைப்பருப்பு தான் உங்களுக்கு பண்ணணும். இப்போ கடலைப்பருப்பை நான் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா அது ரொம்ப தண்ணி ஊற்றினா மையாக வெந்துடும். அப்புறம் இதில் உருண்டையாக இருக்கும். அதனால் அந்த கடலைப்பருப்பு நல்லா சோக்காகணும், முங்குற அளவு தண்ணி எடுத்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே தண்ணியை தெளித்து கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டுருக்கோம். அப்புறம் குக்கரில் இப்படி வேக வச்சுட்டுருக்கோம். ரொம்பவும் வேகக்கூடாது. இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் வெந்தால் போதும். அப்போ தான் உங்களுக்கு பவுடராக கிடைக்கும் நம்மளுக்கு அரைக்கும்போது. அப்புறம் அது காரத்துக்கு வேணுங்கிற காரத்துக்கு மிளகா வத்தல், பெருங்காயம். இதுக்கு நம்ம அரைக்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் அரைக்கும்போது. இப்போ இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பருப்பு உசிலிக்கு பருப்பு அரைச்சிடுவோம். பார்த்தீங்களா, சுண்டைக்காய் உப்பு கொஞ்சம் இப்படி போட்டோம் இல்லையா? இதுக்கு வேணுங்கிற மாத்திரம் தான் உப்பு போட்டிருக்கேன். வெந்துட்டு நல்லா வெந்துட்டு தலை மசிஞ்சு வெந்துட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கோம், இந்த கடலைப்பருப்பு வேக வச்ச கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அது இப்படி அரைச்சி வச்சுட்டேன். மிளகா பெருங்காயம் போட்டு உப்பு இதுக்கு வேணுங்கிற மாத்திரம் சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்க, இப்படி போடுற மாதிரி. ஏன்னா இந்த சுண்டைக்காய்க்கு கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் கூட இருந்தால் தான் சுண்டைக்காய் கம்மியாக போகிறோம். சுண்டைக்காய் ஒரு 40% தான், பருப்பு ஒரு 60% போட்டுங்க. இதெல்லாம் கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. கலர்ஃபுல் பருப்பு உசிலி ரெடி. சுண்டைக்காயோட கசப்புலாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க. இல்லை, இது உங்களுக்கு தெரியாது, கசப்பெல்லாம் போயிடும். இந்த உப்பு போடுறோம், இந்த பருப்பு போடுறோம். அப்போ கசப்பு அடிபட்டு போயிடும். பெசனை கூட சாப்பிடலாம். பெசனப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இது போரும். பருப்பு கொஞ்சம் பருப்பு கூட இருந்தால் தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க. அது நல்லா உள்ளுக்குள்ளே எல்லாம் பிடிச்சிருக்கும். இந்த பருப்பெல்லாம் அதோட நல்ல இதாகிடும், சேர்ந்துடும். இதுக்கு இப்போ நம்ம இறக்குறதுக்கானோன்னே கொஞ்சம் பச்சை தேங்காய், அப்போ நம்ம ரிஃபைண்ட் ஆயில் தான் தாளிச்சு கொட்டணும். இப்போ இறக்குறதுக்கானோன்னே பச்சை தேங்காய் போடுங்க. போட்டுட்டு அணைச்சிடலாம் உடனே. கேஸில் இருக்குன்னு அவசியம் இல்லை.
சீக்கிரம் பண்ணிடலாம். இது ஒரு சேஞ்சு. சுண்டைக்காய் உடம்புக்கு வேணும் நம்மளுக்கு அந்த கசப்புத்தன்மை. சுண்டைக்காய் பருப்பு உசிலி ரெடி. பண்ணி பாருங்க, சாப்பிடுங்க, எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க, எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.